தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். யூஸ் த டைம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாளில் காணப்படுகிற 24 மணி நேரத்தில் உள்ள 1440 நிமிடங்களில் ஒரு நிமிடத்தை வீணடித்தாலும் அது திரும்பி வருவதில்லை. ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதனதின் காரியங்களை அதனதின் காரியத்தில் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அவர். கானாவூர் கல்யாண வீட்டிலே அவருடைய வேலை வந்தவுடன் தண்ணீரை ரசமாக மாற்றினார். அதுபோல அவருடைய வேலையில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். டைம் இஸ் கோல்டு என்பார்கள். நேரம் பொன் போன்றது என்பார்கள். நேரத்தை இன்னைக்கு அநேகர் வாட்ஸ்அப்லையும், டிவியிலையும், சீரியலையும், சினிமாவிலும் நேரத்தை வீணடிக்க கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பாய்க்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராமல் சுகபோக பிரியராயும், தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, காலம் பொன் போன்றது. ஆம் பிரியமானவர்களே, காலம் கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, காலம் சமீபமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22, 10, 11, 12 வசனம் சொல்கிறது, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரைப்பட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இளைப்பாறுகிற காலம் வருகிறது. எபிரேயர் 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். காலம் குறுகினது. 1 கொரிந்தியர் 7:29 முதல் 31 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, மேலும் சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுமதியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலத்தை அறிந்து நடக்க வேண்டும். ரோமர் 18:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய நேரத்தை ஜெபத்திற்கு ஒதுக்க வேண்டும். நம்முடைய காலத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய காலத்தை ஆண்டவருக்கு என்று ஒதுக்க வேண்டும். மார்க் 12:32-33 அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்கள் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பிசாசு இன்னைக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அநேகரை பாவத்தில் விலை பண்ணி கொண்டிருக்கிறான். வெளிப்படுத்தல் 12:12 சொல்கிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, காலம் சமீபமாய் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்தியை கேட்டோம். இந்த செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, friend. God bless you.